ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனை பார்க்க போனோன்னா, நம்ம பீச்சுக்கெலாம் போனால் வந்துட்டு கடை போட்டு விற்பாங்கல்ல, பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி. அதில் இன்றைக்கி முட்டை போண்டா தான் பார்க்க போகிறோம். முட்டை பஜ்ஜி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸில் நம்ம எதாவது செய்யணும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் வீட்டிலையே. அதுக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு எக்கை வந்துட்டு அவிச்சு எடுத்துக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு, அப்புறமா சால்ட்டு, கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள், அப்புறமா வந்துட்டு சோடா, ஆப்ப சோடா மாவு கொஞ்சம் இருந்தால் போட்டுக்கோங்க, புஸ்ஸுன்னு கிளம்பி வரும் நல்லா. அப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி. மிக்சிங் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா வந்துட்டு பேனை வந்துட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ வந்துட்டு நம்ம முட்டையை அவிச்சு வச்ச முட்டையை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டு நம்ம டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. அதாவது முழுசாக வந்து ரவுண்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முட்டை போண்டா பொறுத்தவரைக்கும் ஒரு பக்கம் இதாகவும் ஒரு பக்கம் இதாகவும் சப்பையாக தான் வரும். பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு தட்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு சாப்பிடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக. இதுக்கு வந்துட்டு சட்னி வந்துட்டு நம்ம அங்கே வந்து ஸ்பெஷலாக இருக்கிற சட்னி தான் செஞ்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி ஆஃப் எடுத்துக்கிட்டு ஒரு பச்சை மிளகா எடுத்துகிட்டு சால்ட்டு அப்புறமா வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு செஞ்சு பாருங்கள்.